ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பயங்கரமான வெயில், அதில் நடுவில் நம்ம வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டோட வந்திருக்கோம். இது என்ன மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லை, உங்களுக்கு தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும். டிவிஎஸ் ஜூபிட்டரில் வந்திருக்க 125cc மாடல். இதுவும் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, ஓனர்ஷிப்பும் கேட்குறீங்க, வண்டியோட எப்படி இருக்குது, இது வாங்கலாமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து பெட்ரோல் எலக்ட்ரிக் அப்படின்னு பார்க்குறது இல்லை, எல்லா வண்டியும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் மாடல். நம்ம வண்டி நம்ம நண்பர் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. சரி, 1 இயருக்கு அப்புறம் இந்த வண்டி எப்படி இருக்குது, சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது. இப்போ நிறைய பேர் டிவிஎஸ் வாங்கலாம் அப்படின்னா சர்வீஸ் வந்து ஒரு டைலமா இருக்கும், வாங்கலாமா இல்லையான்னு. ஸோ நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் வந்து இடிச்சிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. சரி, நம்ம நண்பர்கிட்டே கேட்கலாம், இந்த வண்டி வந்து சர்வீஸ் எப்படி இருக்குது, வண்டி இப்போ ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனை இல்லை, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது. ஏன்னா 125 செக்மெண்ட் அப்படின்னாலே மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இதோட ஆக்சுவல் மைலேஜ் எப்படி இருக்குது, கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்குது, சிட்டிக்குள்ளே எப்படி யூஸபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ நம்ம கூப்பிட்டு பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி drmarketplace.in அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஓனர்ஷிப்பை உங்களோட வண்டியை ஓனர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் சைன் அப் பண்ணிங்கன்னா நான் உங்களை கால் பண்ணுறேன். சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓனர்ஷிப் பண்ணலாம். வெளியில் இருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் drmarketplace.in அதுக்குள்ளே போய் பாருங்கள். அண்ட் நிறைய நம்ம ஆஃபர்ஸ், இப்போ வண்டி ரிலேட்டடாக சில ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கூட அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். பிளாக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்து அந்த சேனல் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இதோட ரிவ்யூ பார்க்கலாமா? சரி, நம்ம ஓனரையே கூப்பிட்றோம். வாங்க பாஸ். ஹலோ சார், சுப்பிரமணியன், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் சார், தேங்க்யூ. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிருக்காங்களா? 1 வருஷம் ஆக போகிறது. 1 வருஷம் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்குது வண்டி? வண்டி நல்லா இருக்குது. அதாவது முன்னாடி சொல்லுவாங்க டிவிஎஸ் எக்ஸலுக்கு வந்து நம்ம ஊர் வண்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜூபிட்டர் 125 அப்படின்னாலே இப்போ மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும். இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? மைலேஜ் வந்து 42 to 45 எடுக்கிறேன் இப்போது. சிட்டிக்குள்ளே 40? ஆமாம், சரி, நான் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறேன். 42 to 45 ஓட்டுறேன். சிங்கிள்ஸ்லையா? சிங்கிள்ஸா டபுள்ஸா? ரெண்டுமே மிக்ஸ்டு. மிக்ஸ்ட்லேயே எவ்வளோ கொடுக்குது? மிக்ஸ்டு எனக்கு அவ்வளோ வருது. 42 வரும், இல்லைன்னா 45. அது ரெகுலராக டெய்லி ஓட்டுறது கிடையாது. மேபி வாரத்தில் ஒரு 4 நாள் அந்த மாதிரி ஓட்டுறேன். எடுத்தேன்னா 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓட்டுவேன். 30 கிலோமீட்டர். 1 way 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறது. 30-35 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டுவேன். இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் வண்டி இருக்குது, நீங்கள் ஊவா வச்சுருக்கீங்க. ஸ்டில் ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கணுன்னு எப்படி? இல்லை, நான் என்கிட்ட முன்னாடியே ஒரு பெட்ரோல் வண்டி இருந்தது. அது வந்து ஆக்டிவாவில் சின்ன வண்டி இருக்கும் இல்லையா, அந்த வண்டியை வச்சுருந்தேன். அது ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வாண்டட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இது வாங்கினேன். மோரோவர் இது வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் நல்லா நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணின்னு போகலாம், பசங்களையும் வச்சு கூட்டின்னு போகலாம், கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால தான். இதை நீங்களும் ஓட்டுறீங்க, உங்கள் ஒய்ஃபும் ஓட்டுறாங்க? இல்லை, நான் மட்டும் தான் ஓட்டுறேன். நீங்கள் மட்டும்? நான் மட்டும் தான் ஓட்டுறேன். சோலோ? நான். அது வந்து உங்கள் ஒய்ஃப் ஓட்டுறாங்களா? அது ஓட்டுவாங்க, எப்பயாவது ஓட்டுவாங்க. எப்பயாவது ஓட்டுவாங்க. ஓட்டுவாங்க. சரி சரி சரி. டிவிஎஸ் இந்த ஜூபிட்டர் வாங்கலாம் அப்படின்னு ஏன் தோணுச்சு? ஏன்னா நீங்கள் ஆக்டிவாக வச்சுருந்தீங்க, நீங்கள் அதுவே கண்டினியூ பண்ணியிருக்கலாம்ல. ஆக்டிவாக வாங்கலாம். சரி, ஆக்டிவாவும் அது ஒரு ஜாம்பவான். ஆக்டிவா இந்த பக்கம்னா அதே லெவலில் ஒரு டிவிஎஸ். ஆக்டிவா சில விஷயத்தில் வந்து அது நல்லாயிருக்கும். டிவிஎஸ் அது சில விஷயத்தில் வந்து டிவிஎஸ் நல்லாயிருக்கும். ஸோ நான் சரி, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டேங்க் கீழே வந்துருச்சு, ஃப்ரண்ட் ஃபியூல் ஃபில்லிங் வருது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக கிடச்சிருது. 2 half ways ஹெல்மெட் வைக்கலாம். ஸோ நிறைய சாமான் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால ஜஸ்ட்டு சரி போகலாம். முன்னாடி டிவிஎஸ் வீகோ வச்சுருந்தேன், நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆக்டிவா ஒன்று செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். அதுவும் நல்லா தான் இருந்தது. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா வந்து மேபி இன்ஜின் இன்னும் ரிஃபைண்டாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்தளவு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ஆக்டிவா டெஃபினெட்லி பெட்டர். டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் சில அந்த டெக் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபியூல்லாம் இந்த ஃபுட்போர்ட் கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறது, ஓட்டுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது.
ஸோ மற்றபடி எல்லாமே அதுதான் ரெண்டுமே மொரலஸ் சேம். ஆக்டிவாகவும் ஜூபிட்டரும் வந்து மாதிரி தான், சச்சின் சேவாக் மாதிரி தான். ஸோ இன்னும் பெருசாக ரெண்டுமே ஒவ்வொரு இது சில விஷயத்தில் வந்து இது நல்லாயிருக்கும், அது சில விஷயத்தில் நல்லாயிருக்கும். டிபெண்ட்ஸ் ஒருத்தர் எப்படி எடுத்து ஓட்டி ஒரு டெஸ்ட் ரைட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். நான் ஆக்டிவாக டெஸ்ட் ரைட் எடுத்தேன், அதுவும் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. எனக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு டெஸ்ட் ரைட் எடுக்கும்போதே இதில் கொஞ்சம் வைப்ரேஷன் தெரிஞ்சது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அண்டர்சீட் ஸ்டோரேஜ் தேவைப்பட்டது. சாமான்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போக வேண்டியிருந்தது. எல்லாம் இப்போ சம்மரில் முதுகில் மாட்டிட்டு போகிறோம், பேக் பேக் மாட்டிட்டு போனால் ஃபுல்லாக வேர்த்துருது. சில இதெல்லாம் உள்ளே வைக்கலாம். ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளோ லிட்டரு இது வந்து 33 34 லிட்டர்ஸ்ன்னு மாதிரி இந்த மாதிரி உள்ள 2 ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம். நான் இப்போ ஒன்று தான் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய சில நேரம் லேப்டாப் கூட கீழே ஏதாவது துணி மாதிரி வச்சு லேப்டாப் பேக் உள்ளே வைக்கலாம். லேப்டாப் பேக்கே வைக்கலாம். லேப்டாப் பேக்லாம் கரெக்ட் 14 இன்ச் லேப்டாப்லாம் உள்ள நல்லா செட் ஆகிடும். ஸோ அந்த ப்ராக்டிகாலிட்டிக்காக நீங்கள் வந்து ஜூபிட்டர் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் ஆக்டிவாலையும் எனக்கு தெரிஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இதுலனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சாமான் இப்போ ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது போயிட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாமான் ஏதாவது எடுத்துன்னு வரணும்னா என்னோட இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவா சில பேருக்கு வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கணும், வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரினா ஆக்டிவாக டெஃபினட்டாக சஜஸ்ட் பண்ணுவேன். இதில் வந்து வைப்ரேஷன் இருக்குது. அதாவது வைப்ரேஷனாக வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஐடியலில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. வண்டி ஓட்டும் போது பரவாயில்ல கம்மியாகிடுறது. இன்னொன்று என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் ஒரு ஒன்ஸ் இன் 3 months கிளச்சு வந்து க்ளீன் பண்ணுறேன். கிளச் பிளேட் வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு கிளச்சை வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஆயில் வந்து இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணேன். ஆயில் சேஞ்ச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. சிந்தட்டிக் ஆயில் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில இதெல்லாம் பார்த்து தான் வச்சுக்கணும். ஸோ வைப்ரேஷன் இதில் இருக்குது, ஆக்டிவா மாதிரி கிடையாது. மற்றபடி ஆனால் வந்து சூப்பர் வண்டி, செம கம்ஃபர்டபுள். நான் பசங்களை உட்காந்து வச்சு கூட்டின்னு போவேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பேக் ரெஸ்ட் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. உட்காந்து போகிறதும் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது சொல்கிறதெல்லாம் கேட்கும், அதுதான் அந்த மாதிரி வண்டி அது. இப்போ டபுள்ஸில் போகும்போது உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது? இது நல்லாயிருக்கும். இதில் தான் இந்த டிவிஎஸில் வந்து வீகோவில் வந்து பாடி பேலன்ஸ் டெக்னாலஜின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகே, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து சென்ட்ரலி பிளேஸ்டு அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்ல பேலன்ஸ் கிடைக்குது. ஈவன் ஸ்லோ ஸ்பீடில் கூட நல்ல பேலன்ஸ். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரைடிங் கம்ஃபர்ட்லாம் செம சூப்பர் இருக்குது. நான் என்னோடய ஹைட்டு வந்து 5'10", எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. இது 108 கிலோ, எனக்கு ஓகே, அந்த கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்தது. ஓகே, ஸோ இப்போ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு 2 பேர் உட்காந்து போகிறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. டெஃபினட்டாக. இப்போ சிங்கிளாக போகும்போது சஸ்பென்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்குது? சிங்கிளாக போகும்போதும் நல்லா தான் இருக்குது. அதாவது டபுள்ஸ் போனால் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சிங்கிள்ஸாக போனாலும் எனக்கு அந்த டயர்ட்னஸ் சரியில்லை. டயர்ட்னஸ் எதனால தெரியும் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிடும், சர்வீஸ் டியூ அப்படியே தெரிஞ்சிடும். ஏன்னா வைப்ரேஷன் தான். வைப்ரேஷன் ஹேண்டில் பாரில் தெரியும், சீட்டில் தெரியும், ஃபுட்போர்டில் தெரியும். 3துலேயும் வைப்ரேஷன் தெரியும். அந்த வைப்ரேஷன் தான் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டும் போதே பயங்கர டயர்ட்னஸ் ஆகிடுது. அந்த ஒரு இது வந்தாச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோன்னா போய் சர்வீஸ் கொடுத்துறது பெட்டர். சர்வீஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணணும். கிளச் பிளேட் க்ளீன் பண்ணி போட்டதுன்னா அதுக்கப்புறம் பரவாயில்ல. இப்போ நான் வந்தேன், எனக்கு எதுவும் டயர்ட்னஸ் சரியில்லை. இப்போ நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருப்பீங்க? 3200. ஓகே, 3200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளச் பிளேட்டை வந்து க்ளீன் பண்ணி போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு வருது? அது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லையா, நான் வந்து ரெகுலராக ஓட்டுறது கிடையாது, இப்போ எவ்ரிடே எடுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் தோராயமாக இப்போ ஒரு 10-11 மாதமாக இருக்குது. 3200 கிலோமீட்டர், ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மேபி அவ்வளோ தேவைப்படாது. இது புது வண்டினால கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு 500-600 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கிளச் பிளேட் க்ளீன் பண்ணி போடலாம். பெல்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டோம்னா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ் இன்டர்வல் இது வரைக்கும் எவ்வளோ சர்வீஸ் முடிஞ்சிருக்கு? 3 சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. 3 சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ். ஒரு வருஷத்துக்கு 4 சர்வீஸில் 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 4 முடியல. 4 முடியல இன்னும். அதில் எத்தனை வாட்டி கிளச் பிளேட்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டீங்க? நான் 2 தடவை க்ளீன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும்.
2 வாட்டி க்ளீன் 2 தடவை க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த 2 வாட்டி க்ளீன் பண்ணும் அப்படின்ற அந்த அட்வைஸ் வந்து அவங்களே சொன்னாங்களா? இல்லை அதெல்லாம் வந்து பொதுவாகவே இட்ஸ் பெட்டர் டு ஸ்டடி சம் மெக்கானிக்ஸ் ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா சில மெக்கானிக்ஸ் நமக்கு தெரிஞ்சுன்னு தான் ஆகணும். ஒரு சில ப்ராப்ளம் வருதுன்னா அது எதனால ப்ராப்ளம் வருது பேசிக் லெவலில் கொஞ்சம் தெரிஞ்சுன்னு ஆகணும். சும்மா போய் வண்டி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சில இதுன்னா நம்ம என்னமோ சொல்லுவோம், அவங்க வேறு ஏதோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். இதுதான் ப்ராப்ளம், இதனால தான் ப்ராப்ளம் இருக்குன்னு இப்போ தான் கூகுள் ChatGPT அதெல்லாம் இருக்குது. அதனாலே போட்டோம்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ஃபார்ம்ஸில் போட்டிருப்பாங்க. அதை வச்சு ஸ்டடி பண்ணி இதனால ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஜஷனோட தான் போகிறது. சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு அவங்க ஒப்பீனியனும் கேட்பேன். கேட்ட பிறகு ஓகே எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம்னா கூட்டி குறைச்சி பார்க்கும்போது ஓரளவு சார்ட் அவுட் ஆகுது. நிறைய ஃபாரம்ஸ் இருக்குது, அதில் பார்க்கலாம். அதே மாதிரி யாராவது தெரிஞ்ச மெக்கானிக் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. மெக்கானிக்ஸ் தெரிஞ்சதுன்னா நத்திங் லைக் தட். நான் இப்போ சர்வீஸ் கொடுக்குற இடத்துல வந்து ஐ ஹாவ் அ பர்சனல் கனெக்ட் வித் தி கஸ்டமர் கேர் மேனேஜர் அண்ட் தி மெக்கானிக்ஸ் தேர். ஸோ அதனால் வந்து டேரெக்டாக போயிட்டு ஐ ஹாவ் குட் ரேப்போ வித் தம். ஸோ அதனால் எனக்கு எதுவும் ப்ராப்ளமாக தெரியல. நான் போய் பேசுவேன் கிளியராக, இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால ப்ராப்ளம்னு ஸ்டடி பண்ண முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும், அவசரப்பட்டு எதுவும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ரஷப்பெல்லாம் பண்ண மாட்டேன். பொறுமையாக டைம் எடுத்துக்கோங்க. அது எதனால ப்ராப்ளம் வருது, இது வந்து நானாக ஏதாவது சரி பண்ணலாமா, இட்ஸ் சம்திங் தட் ஐ கேன் டூ மை செல்ஃப் ஃப்ரம் மை சைட், இல்லைன்னா சர்வீஸ் சென்டர் தான் வரணுமா அப்படின்லாம் கேட்டுப்பேன். சில இது நம்ம தெரிஞ்சோன்னா நம்ம ஜென்யூனாக கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் வைப்ரேஷன் பிரேக்கிங்லாம் எப்படி இருக்கும்? பிரேக்கிங்லாம் நல்லா இருக்குது. பிரேக்கிங்லாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம், அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. பிரேக்கிங் பிக்கப் எல்லாம் நல்லா இருக்குது. 125cc ரொம்ப நல்லா பிக்கப் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆக்டிவாக வச்சுருந்தீங்க, அதோட இந்த பிக்கப் நல்லா இருக்குங்களா? ஆமாம். அது வந்து 100cc இது. ஓகே, அது ஆக்டிவாக அது 100cc. அது வந்து சும்மா லோக்கலில் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி நம்ம பார்ப்போம், பெர்ஃபார்மன்ஸை. இப்போ நார்மலாக எந்த ஸ்பீடு வரைக்கும் நமக்கு வந்து வைப்ரேஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது, எந்த ஸ்பீடுக்கு அப்புறம் நார்மலாக ஒரு ஸ்பீடுக்கு அப்புறம் இன்ஜினோட சப்போர்ட் இருக்காது, கொஞ்சம் வைப்ரேஷனும் அதில் நாய்ஸும் இருக்கும், எந்த ஸ்பீடுக்கு அப்புறம் வைப்ரேஷன் நாய்ஸ் அதிகமாக இருக்குது? கார் மாதிரி இதுலேயும் ஒரு ஸ்வீட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்மூத்தாக போகும் இந்த வண்டி. அது கம்மியாக இருக்கும், 10 கம்மியாக இருந்ததுன்னா வைப்ரேஷன் இருக்கும், கொஞ்சம் சவுண்டும் இருக்கும். 10க்கு மேலே போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். 25லேருந்து 30 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 30க்கு மேலே போனாலும் நல்லாயிருக்கும், நல்ல ஸ்பீடு பிக்கப் எல்லாம் செம்மையாக இருக்கும். நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் 50-55 வரைக்கும் போயிருப்பேன். எனக்கு அதுக்கு மேலே நான் போனது ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே தான், ஃபுல்லாக டிராஃபிக்கில் தான் ஓட்டுறேன். அதனால் எனக்கு அதுக்கு மேலே போக முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு 70-75 கிட்ட போனோம்னா இருக்கலாம், எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் 70-60க்கு மேலே போகல? 60 மேலே போனாங்க. 60க்குள்ளேயே தான், ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறது. சிட்டிக்குள்ளேயே. ஹைவேஸில் நீங்கள் அவ்வளோ போகலை, பட் இருந்தாலும் ஒரு காலி ரோட்டில் போகும்போது ஸ்கூட்டரில் நார்மலாக ஒரு காற்றளிச்சா ஒரு அலக்களிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாப்ளிங் தானே? வாப்ளிங் இருக்கு. வாப்ளிங் இல்லை, வண்டி வெயிட் இருக்கு. எதிர்காற்று அடிக்கும் போது இல்லை அந்த மாதிரி ஒரு தடவை கூட ஃபீல் பண்ணதில்லை. பேலன்ஸாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதான் அது 50-55 போனப்போ கூட எனக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. வண்டி 108 கிலோ இருக்குது, நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. இதே நீங்கள் முன்னே வீகோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக மெட்டல் பாடி வேறு, நல்ல பேலன்ஸ் ஆகும். வண்டி டேர்ன் பண்ணுறதுக்கு எல்லாம் எப்படி இருக்குது? ஷார்ட்டாக டேர்ன் பண்ணுறதுக்குலாம் ஸ்லோ ஸ்பீடில் கூட கீழே கால் வைக்காமல் ஈஸியாக திருப்பலாம். டபுள்ஸ்லேயே நல்லா ஈஸியாக திருப்பலாம். இப்போ சஸ்பென்ஷன் வந்து இது சாஃப்டா இல்லை ஹார்டா? ரெண்டு சஸ்பென்ஷன் சாஃப்டாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் டூ சாஃப்ட், பட் நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. நல்ல சீட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்ரைட் சிட்டிங் பொசிஷன். ஹார்டு கிடையாது, டெஃபினட்டாக ஹார்டு கிடையாது, 100% ஹார்டு கிடையாது. சாஃப்ட் டு மீடியம், பிட்வீன் சாஃப்ட் அண்ட் மீடியம். ரொம்ப ஸ்டிஃப்னஸாக எங்கே இல்லை அந்த மாதிரி தெரியல. குறிப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கு, ஸோ கையில் ஏதாவது வைப்ரேஷன் தெரியுதுங்களா? அதாவது ஏதாச்சும் ஹார்டான பள்ளத்துலையோ இல்லை பம்ப்லையோ ஏற்றி அது அந்த மாதிரி போட்டோம்னா இருக்கும். சின்ன வீல்ல அது கண்டிப்பாக இருக்கும். பெரிய வீல் போடுறதுனா பைக் மாதிரிலாம் இல்லை, அது எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணும் ஸ்கூட்டர் அந்த மாதிரி அது அவ்வளோ கஷ்டமெல்லாம் எனக்கு இப்போ இது ஃபீல் பண்ணதில்லை. அப்கோர்ஸ் பைக் வந்து வேறு கேட்டகரி, ஸ்கூட்டர் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இதில் பள்ளத்தில் வந்து
சில நேரம் பள்ளத்தில் ஒரு 30-40 வரும்போது பள்ளத்தில் விட்டு எடுத்திருக்கேன். அது எனக்கு எதுவும் என்ன அந்த ஒரு ஷாக் இருக்கும், ஜெர்க் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பேலன்ஸ் போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது? எங்கேயாச்சும் தடன்னு ஆடுறது? இல்லை இல்லை இல்லை. அது இந்த வைப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனால் பாடி வைப்ரேஷனால் மேபி என்ன ஆகும், இந்த பின்னாடி நம்பர் பிளேட் வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு தெரியல அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நீங்கள் இப்போ இந்த ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்ற வேரியண்ட் எடுத்திருக்கீங்களா? ஆமாம். இல்லை ஐடல் ஸ்டாப் இருக்கா? இருக்குது. அது உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ணுறீங்களா? நான் சில நேரத்தில் ஆன் பண்ணி வைப்பேன், சில நேரத்தில் ஆஃப் பண்ணி வைப்பேன். இப்போ சில சிக்னல் வந்து பெரிய சிக்னலாக இருக்கும், அதெல்லாம் அப்புறம் சிக்னல் நான் ஆன் பண்ணி வச்சுப்பேன். சில சிக்னல் வந்து 2 இது தான் 2 வே தான் இருக்கும், அது அப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுப்பேன். தட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். இப்போ மெயின் என்னென்னா, இப்போ ஐடல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பில் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அது எவ்வளோ செகண்ட் வச்சு ஸ்டாப்? 7 செகண்டில் உங்களுக்கு ஐடல் ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டார்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது? ஈஸியாக இருக்குது. மற்றதெல்லாம் எப்படின்னு தெரியல, டேரெக்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிடுமான்னு தெரில. இதில் வந்து பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் விடணும், விட்டப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் முதல்ல கொஞ்சம் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை. இந்த ஐடல் ஸ்டாப்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். இது முதல் தடவை பண்ணது. பழகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு பழகிடுச்சு, எனக்கு எதுவும் பழகிடுது. இப்போ இதில் வந்து இந்த ஹேண்ட் பிரேக் மாதிரி இதுவும் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை போட்டு வச்சுருவேன். ஹில் ஹோல்டு மாதிரி அந்த இது இருக்குது, இதை போட்டு வச்சுருவேன். இதை போட்டு வச்சிட்டோம்னா பிரேக்கை பிடிச்சிட்டு இருக்கணும் இல்லை. ஸோ சிக்னல் கொடுத்தாங்கன்னா இதை மட்டும் இந்த ஒரு பிளிப் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகிப்போடும். அதுக்கப்புறம் திருப்பி பிரேக்கை பிடிச்சா அது ரிலீஸ் ஆகிடும். இது உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருதா? ஆமாம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட. அதில் என்னெல்லாம் வருது? அதில் வந்து நம்ம டேரக்ஷன்ஸ் போடலாம். ஃபுல் மேப் வராது. டேரக்ஷன் லெஃப்ட் ரைட்டு திரும்பணுமா, எவ்வளோ மீட்டர்ஸில் எவ்வளோ கிலோமீட்டரில் திரும்பணும், அந்த வீடியோ கூட இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அந்த இது டேரக்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். ஃபோன் கால் வந்ததுன்னா யார் பண்ணுறாங்க அந்த மாதிரி காட்டும். ஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ் அந்த மாதிரி சில பேசிக் இதெல்லாம் காட்டும். நான் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் சும்மா இங்கே வரும்போது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். டைரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டேன், கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு ரைடோட மைலேஜும் காமிக்குதா? மைலேஜ் வந்து ஆப் இது கனெக்ட் பண்ணணுங்கிறது இல்லை, இதுலேயே காட்டும், டிஃபால்ட்டாக காட்டிடும். ஓகே, அப்போ ஆப்பில் வெறும் நீங்கள் ஆப்பில் வந்து நேவிகேஷன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கால்ஸ் ஏதாவது வருதுன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது ஃபோனோட பேட்டரி பயங்கரமாக கன்சியூம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் போனாலே ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணாலே ஒரு 6-7% ஈஸியாக போயிடும். ஏன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணோம், ப்ளூடூத் ஆன் பண்ணோம், இதுக்கு தேவையான பர்மிஷன் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப பேட்ரி கன்சியூம் ஆகிடும், ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ மேபி டிவிஎஸ் அதில் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆப்பை எப்படி லைட்டாக வச்சுக்கலாம், லைட் வெயிட் ஆப்பாக இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? நான் முன்னாடி வாங்கினப்போ கொஞ்சம் அந்த என்தூசியசமில் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அவ்வளோ யூஸ் பண்ணலை. இன்றைக்கி சும்மா யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆப் அப்டேட் இருந்து அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு? இது வந்து 1.17 ஆகுது, 1,17,000 அப்போ. அதுக்கப்புறம் இப்போ விலை கம்மியாயிடுச்சு. விலை கம்மியாக இருக்குது. அந்த இது டேக்ஸ் எல்லாம் கம்மியான பிறகு, ஜிஎஸ்டிலாம் கம்மியான பிறகு இப்போ அதுக்கு பிறகு எங்கள் ஃப்ளாட்டில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு ரீசெண்டாக, ஒரு 2 மாதம் முன்னாடி வாங்கியிருக்காரு. கம்மியாக தான் வாங்கியிருக்காரு, எவ்வளோக்குன்னு தெரில. அது எப்படியும் 7,000-8,000 அந்த மாதிரி கம்மின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவர் வந்து டாப் அண்ட் எடுத்திருக்காரு. இதுக்கு அடுத்து ஒரு வெர்ஷன் இருக்கு. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல் இருக்கு. அந்த வெர்ஷன் எடுத்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலைக்கு எடுத்திருக்காரு. இதோட ஒரு 4,000, 3,000, 4,000 அது ஜாஸ்தி. ஸோ கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. விலை கம்மியாக இருக்குது. சர்வீஸ் எப்படி இருக்குது? டிவிஎஸ் சர்வீஸ்